எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிராமத்தில கல்யாணம் நடந்தா அன்னைக்கு ஃபுல்லா சடங்கு, சம்பிரதாயம், மறு வீடு, எதிர் வீடு, அழைப்பு எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா எல்லா சாஸ்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு ஒரு குட்டி விலாக் மாரி தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பொண்ணு, மாப்பிள்ளை, மாப்பிள்ளையோட தங்கச்சி, அவங்க மாப்பிள்ளையோட பெரியம்மா, சித்தி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நானுமேவும் உட்காந்து அவங்களோட கொஞ்ச நேரம் பேசினேங்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு பெனஞ்சு வச்சு எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. அது மிச்சம் இருந்தத கொண்டு வந்து சாயந்தரம் எல்லாரும் நைட்டு சாப்பிட்றதுக்காக எண்ணெயில போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சூடா எல்லாருமே வாங்கி அவங்க பெரியம்மா எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. எனக்குமே குடுத்தாங்க. நானுமே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. காலையில பார்த்தீங்கன்னா, அந்த மசால் தடவுனது கெட்டு போகாம நல்லா இருந்துச்சு. சமையல்காரவங்க கைப்பக்குவம்ன்றது அதான் போல இருக்கு. நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு பக்கோடா. சூடா சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அவங்க பெரியம்மா, மாப்பிள்ளையோட பெரியம்மாங்க. அ மாப்பிள கூட மாப்பிள்ளையோட அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அவங்கள சேர்த்து 5 பொம்பள பிள்ளைக. ஒ ஒரு பையன், தாய் மாமா லாஸ்ட்டு, பெரியம்மா 4 பேரு. அவங்க அம்மா தாங்க 5வது. நல்ல பெரிய குடும்பமா இருக்காங்க. நல்லா அதுவும் ஒத்துமையா இருக்காங்க. இந்த மாரி ஒத்துமையா இருக்கிறது இவங்கள பார்த்து கத்துக்கிறணுங்க. எந்த இதையுமே விசேஷத்துக்கு விட்டு குடுக்காம சபையில வந்து நின்னு எல்லாமே ஒண்ணும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. கூட வேலையும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற வேலையில ஆளுக்கு ஒண்ணா செஞ்சாங்க. அதேமாரி மாப்பிள்ளையோட அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. அவங்க அப்பா தான் மூத்தவரு. 2 2 தம்பி. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி எல்லாருக்குமே 2, 2 பிள்ளைக. மாப்பிள்ளை கூட பிறந்தது ஒரு தங்கச்சி. அதுக்கப்புறமா அவங்க சித்தப்பாவுக்கு 2 பசங்க. இன்னொரு சித்தப்பாவுக்கு 2 பசங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தி இவங்கலாம் நல்லா ஒத்துமையா 3 பேர் அக்கா, தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்காங்க. பிரிவினை இல்லாம அவங்க சொந்த விசேஷம் மாரி நல்லா எந்த வேலையா இருந்தாலும் இவங்க தான் இன்னொரு சித்தி. ஃபர்ஸ்ட்டு சித்தி அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்குறாங்களே, அவங்க 2வது சித்தி மாப்பிள்ளைக்கு. அவங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா ஒய்ஃபு. அப்போ எல்லாருமே நல்லா கலகலன்னு ஜாலியா வேற பேசுகிறாங்க. பெரிய குடும்பம் நல்லா ஒத்துமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மேல உட்காந்துருக்கிறவங்க படி மேல பெரியம்மா, மாப்பிள்ளையோட பெரியம்மா. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு இவங்கள பார்த்து சில விஷயங்கள் நானே கத்துக்கிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை நல்லா ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லவாங்க வேணும். அந்த காலத்துல தான் அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, முகத்த பார்த்து கூட பேச மாட்டாங்க. அப்படியே தலைய குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிறதுங்க எல்லாம் அந்த நிச்சயம் பண்ணிட்டாலே ஃபோன வாங்கி குடுத்துடுறாங்க, பேசுறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இப்ப காலங்கள் மாறிடுச்சு. பொண்ணோட மாப்பிள்ளையோட தங்கச்சி நல்லா பேசுனாங்க. அந்த பிள்ளைக்கு இப்போதாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் வச்சான். இவங்க பாருங்க எல்லாரும் அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஒத்துமையா எப்படி இருக்காங்கன்னு. இவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா. இந்த சித்தப்பா பார்த்தீங்கன்னா, தண்ணி வரும். அதனால ஓஸ மாட்டி வச்சுட்டோம்னா, காலையில தண்ணி விழுந்துக்கிறோம் இல்லையா? அதனால போர் போடல. தெரு பைப்புல தான் தண்ணி வருதுங்க. இவங்க இங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது விசேஷம், திருவிழா இந்த மாரி டயத்துல எல்லாரும் மொத்தமா வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பூர் போவாங்களாம். இங்க வந்தா போனா தங்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருமே 3 பேருமேவும் சொந்த ஊர்ல வீடு கட்டிட்டாங்க. அங்க திருப்பூர்லயுமேவும் வீடு கட்டியிருக்காங்க. இப்ப புதுசா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்ல வீட்டையும் கட்டி 1 வாரத்துல பால காய்ச்சிட்டு வந்து கல்யாணமும் பையனுக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க இதெல்லாம் பெரிய விஷயங்க. ஒரே டயத்துல வீடு கட்டி கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் வீட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்த முடிச்சுப்பாரு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இது 2மே ஒரே டயத்துல மாப்பிள்ளை வீட்ல செஞ்சிருக்காங்க. இவங்கள உண்மையிலேயே பாராட்டணுங்க. வாழ்த்துங்க எல்லாரும் இவங்க நல்லா இருக்கணும்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையோட பெரியப்பா எல்லாருமேவும். நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியெல்லாம் உட்காந்து பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க கொஞ்சம் வயசா இருக்கும்போது, மூத்தவங்க உட்காந்துருக்கும்போது சேர்ல நாங்கலாம் உட்கார மாட்டோம். இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, சமமா எல்லாரும் உட்காந்து சர்வ சாதாரணமா பேசுறாங்க. அப்புறம் நாளடைவில நாங்க அப்படிதாங்க இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல உட்கா சரி நம்ம மனசுல இருந்தா போதும் மரியாதை அப்படின்னு நான்லாம் இப்பயெல்லாம் உட்காந்துக்கிருவேன். எங்க மாமா கூட "என்னப்பா பெரியவங்க உட்காந்துருக்கும்போது பக்கத்துல உட்காந்துருக்கு" அப்படின்னுவாரு. மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்படின்ருவேன். பசங்க எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க.
அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பாடை கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதனால் சாப்பாடு வேணான்ட்டேங்க. இப்போ நைட்டு தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு தண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பெரிய அடுப்பில் வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. வச்சு விட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அம்மா பக்கத்தில். இவங்க பைப்பில் தண்ணி வருது, தொட்டிக்கு நேரடியாக விழுகுதா, தண்ணி நிறையா செலவாகும்னு எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. நான் தண்ணி காய வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. பாப்பா குளிச்சுட்டு வரவும் மாப்பிள்ளை குளிக்கவும் நானும் ஊருக்கு கிளம்பிடுவேன். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்துக்கு நேராக இருக்காங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம். இந்த மாதிரி தாங்க கிராமத்தில் காலையில் நேரத்துலேயே தண்ணி வந்துடும். ஆடு மாடுக்கு தண்ணி வைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கும். நானும் ஊருக்கு கிளம்பணும். கிளம்பியாச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு வந்துட்டேன். மாட்டு வண்டி போகுது பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.